அன்பார்ந்த புதுகை எக்ஸ்பிரஸ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வடிவேலு. இன்று அரசியல் அறிவோம் நிகழ்வில் நம்முடன் இணைந்துள்ள வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான திரு ஜெகன் சார் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். இப்போ உள்ள இளம் தலைமுறைகளான இளைஞர்களாக இருக்கட்டும், மாணவிகளாக இருக்கட்டும், மனதளவில் அதிகமா பாதிக்கப்பட்டு தற்கொலை முயற்சிகளை அதிகமா ஈடுபடுறாங்க. இது எதனால இந்த ஒரு தற்கொலை முயற்சிகளை அவங்க கையில எடுக்கிறாங்க? என்ன காரணம் சார்? இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர்களுக்கு பள்ளியிலையும் சரி, கல்லூரிகள்லையும் சரி, மன ரீதியான பயிற்சிகளை அதிகப்படியாக கொடுக்கறதுல அரசு தவறுது. எக்ஸாமுக்கு படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், தன்னை முதன்மைப்படுத்திக்கணும் அப்படிங்கிற மனத்தாக்கத்தை பள்ளி கல்லூரிகள்ல இந்த அரசு பள்ளிகளை விட தனியார் பள்ளிகள் தான் அதிக மன உளைச்சலை கொடுக்குதுன்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு. உண்மையானதுதான். இப்ப தனியார் பள்ளிகள்ல அவங்க முதன்மையான இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 12th நடத்தக்கூடிய பாடத்திட்டங்களை 11th 10th இப்படியே ஆரம்பிச்சிடறாங்க. முன்கூட்டியே பாடத்திட்டங்களை படிக்க வச்சு அவங்களுக்கு நேர காலங்கள் கொடுக்காம அழுத்தத்தை கொடுக்கறதுனால அவங்க ஒரு மிஷின். பெற்றோர்களும் அதைத்தானே சார் விரும்புறாங்க. தான் மக யாரும் இல்லாத அளவுக்கு என் மகன்தான் படிச்சு பெரிய ஆளா வந்திருக்கணும், அந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்டா வந்திருக்கணும் அப்படின்னு பெற்றோர்கள் தானே இங்க கொண்டே திணிக்கிறாங்க. அதனால தானே அவங்க அந்த மாதிரி முயற்சியெல்லாம் எடுக்கிறாங்க. கல்வி என்பது தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்வதற்கும் அரசு பணியை வாங்குவதற்கும் எதிர்காலத்துல அவர் ஒரு சமூக முன்னேற்றத்தை அடைவதற்கு கொண்டு செல்லக்கூடிய பாதை தான் கல்வி. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில பார்த்தோம்னாங்க எப்படி இருக்கு, அது வியாபார நோக்கத்துல இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர்கள் ஒரு மிஷின் போல இயங்கி அவங்களுக்கு மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க. பெற்றோர்களுக்கு அதிக பங்களிப்பு இருக்கு. தன் பிள்ளைய எப்படி வளர்க்க வேண்டும், எந்த அளவிற்கு அவர்களை வழிநடத்த வேண்டிய அதிகமான கடமை பெற்றோருக்கு தான். அவங்க இன்னமே பெற்றோர்கள் நினைச்சுக்கு இருக்கிறது தான். நான் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டேன், என் புள்ள தனியார் பள்ளிக்கூடத்துல தான் படிக்கணும், அதை அவங்க ஒரு பெரிய கௌரவமா நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் அரசு பள்ளியை படிக்கிறத விட தனியார் பள்ளியில படிக்கிறதா கௌரவம்னு நினைக்கிறாங்க. இது எப்படி சார் இருக்கு இந்த பார்வை? இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும், கல்வி நிலையங்கள்ல தேவையான மாணவ மாணவிகளுக்கு தேவையான அனைத்து கல்வி வசதிகளையும், அடிப்படை வசதிகளையும் முறையா கொடுத்துருக்குறாங்க. தனியார் பள்ளிக்கு இணையாக அரசு பள்ளியும் இயங்குகிறது. கண்டிப்பா பல திட்டங்களை பள்ளி கல்வித்துறை சார்பா கொடுத்துருக்காங்க. காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், இந்த மாதிரி பல திட்டங்களை அரசு பள்ளியை தனியார் பள்ளிக்கு ஈக்குவலா கொண்டாடணும்னே கொண்டாந்துருக்காங்க. இருந்தாலும் மக்கள் இந்த 1.5 லட்சம் ஃபீஸா இருந்தாலும் பரவாயில்ல, என் மகன் அந்த விளம்பரத்துல வர்ற ஸ்கூல்ல தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மாணவர்கள் மீதான அந்த தாக்கத்தையே புகுத்துறாங்க. இன்னைக்கு அரசு பணியில இருக்கக்கூடிய நான் உயர்ந்த பதவியில இருக்கிறேன், ஒரு நீதிபதியா இருக்கிறேன், ஒரு மாவட்ட ஆட்சியராக இருக்கிறேன், ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கொண்டுகிட்டு போயிட்டு அரசு பள்ளியில சேர்த்தாங்க அப்படின்னாங்க, அது மிகப்பெரிய செய்தியா மாறுது. இது ஒரு செய்தி கிடையாது, அது ஒரு பெரிய தாக்கமும் கிடையாது. அரசு பள்ளியில அனைத்தும் கிடைக்குது, சேர்த்து படிக்க வேண்டியது தானே. ஏன் ஏழை எளிய பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி உங்க பிள்ளைங்க படிக்க கூடாதா? கல்விங்கிறது பொதுவானது தான். அப்ப தனியார் பள்ளிக்கு மட்டுமே பெரும்பான்மையான அதிகாரிகள், பணம் படைத்தவர்கள் கொண்டுட்டு போய் சேர்க்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்க அரசு பள்ளியிலேயோ அரசு கல்லூரியில சேர்த்தாங்கனாக்கா இன்னைக்கு பேசும் பொருளா தான் இருக்குது. இன்னொன்னு, பள்ளிக்கூடங்களா இருக்கட்டும் இல்ல கல்லூரிகளா இருக்கட்டும், மாணவர்கள் அதிகமா மது பழக்கம், இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு அடிமையாகி சீரழிஞ்சு போறாங்க அப்படிங்கிறது நம்ம கண்கூடாவே பார்த்துட்டு இருக்கிறோம். இது யாரோட மெத்தன போக்குல இப்படி நடக்குது சார்? பெற்றோரா இல்ல பள்ளியோட நிர்வாக திறமை இல்லாததா? இதை எப்படி எடுத்துக்கிறது? பெற்றோர்களையும் பள்ளி நிர்வாகத்தையும் நம்ம முழுசா குறை சொல்லிட முடியாது. இது ஒரு சமுதாய சீரழிவுன்னு தான் சொல்லணும். ஒரு சமூகத்தை நடத்தக்கூடிய முழு அக்கறை ஆளுகின்ற அரசியலுக்கு தான் இருக்கு. இன்னைக்கு இளைஞர்கள் சினிமா மோகத்துல போறாங்க. தன்னுடைய தலைவர் எப்படி பண்றாரு,
அப்படிங்கிறத பார்த்து தான் அந்தந்த இளைஞர்கள் வந்து அந்தந்த காலகட்டத்துல அவங்க வந்து மாறுறாங்க. ஆமா, இப்ப உள்ள தலைமுறையினர் எல்லாருமே படத்துல நடக்கிறத நம்ம நிஜ வாழ்க்கைன்னே நினைச்சே பல கண்டிப்பா. பேரு வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்காங்க. வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டும் சீரழிச்சுக்கிறாங்க. போறாங்க. வாழ்க்கையே சினிமாவை முடிச்சிடுறாங்க. சினிமாவே பாக்குறது இல்ல. அத வந்து ரியல் கால வாழ்க்கையில வந்து ஒப்பிட்டு பாக்குறாங்க. இன்னைக்கு 10 பேர் வந்து நண்பர்கள் இருக்கிறோம் அப்படின்னாக்க 10 பேரும் சேர்ந்து சரக்கடிப்பான். அதுல ஒரு ஆளு 2 பேரு மது பழக்கம் இருக்காது, மற்ற பழக்கங்கள் இருக்காது அப்படின்னாக்க அந்த 10 பேரு கூட சேரும் பொழுது இந்த 2 பேரை வந்து ஒதுக்குவாங்க. அப்ப அந்த ஒதுக்கும் பொழுது மன ரீதியான பாதிப்பை வந்து அந்த நபர்களோ பாதிக்கப்படுவாங்க. அப்படிங்கிற போது அவங்களும் வந்து அந்த தவற செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு உட்படுத்தப்படும் பொழுது அவங்க பழகிக்கிறாங்க. பழகிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியான நிலைமைக்கு வந்து மாறிடுது. இத வந்து பெற்றோர்கள் வந்து கவனிக்கணும். மது போதையில இருக்கிற இதா இருக்கட்டும், இந்த செல்போன் மோகமா இருக்கட்டும், இது வந்து இளைஞர்கள் மத்தியில அதிகப்படியான இதா இருக்குது சார். கண்டிப்பா அது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. தன்னுடைய பிள்ளைங்களை 4 செவத்துக்குள்ள கதவை பூட்டிட்டு விட்டுறான். அது என்ன பண்ணுது? செல்போன் எடுத்துட்டு போயிட்டு கதவை பூட்டிக்கிட்டு செல்போன் பார்க்குது. செல்போன்ல என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? சொல்லுங்க. செல்போனுக்கு அடிமையாயிருது பிள்ளைங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து. செல்போன்னால வளர்ச்சிகள் இருந்தாலும், நன்மைகள் இருந்தாலும், இது போன்ற நம்மளுடைய வளர்ப்புகள் நம்ம பிள்ளைங்க வந்து அடிமையாக மாறிடுறாங்க. இதற்கு இப்ப உள்ள தலைமுறைக்கு பின் உள்ள தலைமுறைகள் ஒரு 70ஸ்ல பிறந்தவங்களா இருக்கட்டும், 80s 90ஸ்ல பிறந்தவங்களா இருக்கட்டும், அவங்கலாம் பட்ட கஷ்டத்தை விடவா இப்ப உள்ள தலைமுறைகள் இல்ல, அப்படி கஷ்டப்பட்டு இல்ல. இருக்காங்க? இல்லன்னு தான் அவர்களுக்கு நம்மளால வந்து சொல்ல பக்குவம் முடியும். இருந்துச்சு, பொறுமை இருந்துச்சு, நிதானம் இருந்துச்சு, எதையும் தாங்கிக்கக்கூடிய மனநிலைமை இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிறுவர்களா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், ஏதாவது ஒரு சொன்னாக்க டக்குன்னு கோவப்படுவதும், அவங்க மனநிலைமை மாறுவதும், வெயிட் பண்ணுவோம், காத்திருப்போம், நமக்கான வாய்ப்பு வரும் அப்படிங்கிறத அவங்க வந்து நினைக்கிறதே இல்ல. எளிதா போய் வெற்றியை அடைஞ்சிடணும் அப்படிங்கிற மனநிலையில தான் இவங்க இருக்கிறாங்கன்னு ஆமா. தெரியுது வந்து. தெரியுது, தெரியுது. கண்டிப்பா தெரியுது. அவங்க வந்து அமைதியா இருந்து நம்ம இலக்கு அடையணும், வெற்றி அடையணும் அப்படின்னு இன்னைய தலைமுறைகள்ல வந்து யாரும் நினைக்கிறது இல்ல. நினைச்சிட்டா உடனே நடக்கணும். அதுக்கு என்ன வழி? அப்படின்னு தான் அவங்க வந்து செயல்படுறாங்க. பெண்களுமே அதிகமா வந்து இப்ப உள்ள பெண்கள் வந்து வீட்ல ஒரு சின்ன வார்த்தைகள் அம்மா அப்பா சொல்லிட்டாலே உடனே கோவிச்சுக்கிட்டு எங்கேயாச்சும் கிளம்பிடுறதா இருக்கட்டும். இப்ப ஒண்ணும் இல்ல. சின்ன புள்ள ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, அம்மா வந்து பணியாரம் சுட்டு குடுக்கல. நான் வந்து விருப்பப்பட்ட பணியாரம் கேட்கிறேன். அம்மா வந்து செஞ்சு குடுக்கல அப்படின்ட்டு அந்த பள்ளி மாணவி வந்து தற்கொலை பண்ணிக்குது. இது எந்த மாரியான மன ரீதியான மனநிலைமைய நீங்க வந்து பார்ப்பீங்க? இதுவே நம்ம பழைய காலத்துல உள்ள மாணவ மாணவிகளா இருக்கட்டும், 100 வாட்டி கூட நம்மள அம்மா அப்பா அடிக்கட்டும். ஆமா. அடிச்சாலும் அந்த திங்கிற பண்டத்தை நம்ம வாங்கிட்டு தான் அந்த இடத்த விட்டு நகலுவோம். அம்மா மட்டும் இல்ல. பள்ளிக்கூடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னாக்க, மேத்ஸ் வாத்தியாரும், சயின்ஸ் வாத்தியாரும் அடிக்காத அடி கிடையாது. யாரு எந்த பாடத்துல வீக்கா இருக்கமோ, ஆசிரியர்கள் அடித்து திருத்தி இன்னைக்கு வந்து பல பேர் வந்து வாழ்க்கையில முன்னேறி ஒரு உயர்ந்த பதவியில வந்து அரசு இருக்கிறாங்க. பதவிகளா இருக்கட்டும், இல்ல அரசியல் தலைவர்களா இருக்கட்டும், எல்லாருமே அப்ப வந்து அடி வாங்கினதுனால தான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. தவறுகள் வந்து எல்லாருமே செய்வாங்க. அன்னைக்கு வந்து சரி செய்யப்பட்டுச்சு. பெற்றோர்களும் வந்து பிள்ளைங்க தவறு செய்யுது அப்படின்னாக்க அடிச்சு திருத்தி கண்டிச்சு ஒழுங்குபடுத்துவாங்க. அதே இப்ப பெற்றோர்கள் வந்து ஒழுங்குபடுத்தல அப்படின்னாக்க பள்ளிக்கூடத்துல வந்து ஆசிரியர்கள் வந்து ஒழுங்குபடுத்துவாங்க. இன்னைக்கு ஆசிரியர்கள் எல்லாம் குச்சியை கீழே போட்டாங்க, மாணவர்கள் எல்லாம் கத்திய கையில எடுத்துட்டாங்க. ஆசிரியர்களுக்கு கத்தி குத்து, மாணவர்கள் வந்து குத்துறாங்க. இன்னைக்கு வந்து அந்த ரீதியா ஒரு தாக்கம் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆமா, இன்னைக்கு லைட்டா மாணவரை அடிச்சுட்டாலே ரோட்ல உட்கார்ந்து போராட்டம் பண்ற பெற்றோர்களும் இன்னைக்கு இருக்கத்தான் செய்றாங்க. ஆமா, ஆனா பாத்துக்கிட்டு அதே பெற்றோர்கள் அன்னைக்கு எல்லா வாத்தியார்கிட்டையும் அடி வாங்கி இந்த ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத ஏன் தான் புள்ள வளரும் போது அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க? சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அடிங்க சார் என்னாலும் பண்ணுங்க, என் பிள்ளை படிக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும், அதுக்கான வழியையும் சொல்றாங்க. சில பேர் நீ எப்படி அடிக்கலாம், நீ என்ன ஆளு அப்படிங்கிற ஒரு பாகுபாடெல்லாம் பார்த்து சில பிரச்சனைகள்லாம் கல்வி நிறுவனங்கள்ல பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். உயர்நீதிமன்றம் கூட உத்தரவெல்லாம் போட்டிருக்கு, மாணவர்களை வந்து ஆசிரியர்கள் வந்து அடிக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? மாணவர்கள் வந்து ஆசிரியர்களே தாக்கக்கூடிய நிலைமைக்கும்
மாணவர்களை பார்த்து ஆசிரியர்கள் ஒதுங்கி பாதுகாப்பே இல்லாம போய் பாதுகாப்பு இல்ல. இதுல வந்து இருக்கு. சமூக சேவகர்களா இருக்கட்டும், அரசுகளா இருக்கட்டும், நிறைய விழிப்புணர்வுகளை மாணவர்களுக்கு பள்ளிக்கூடத்துகள்ல கல்லூரிகள்ல நடத்திட்டு தான் இருக்கு. இதுல நம்ம வந்து குறையே சொல்ல முடியாது. அதை புரிந்து கொள்ள முடியாத நிலைக்குமே இன்னுமே இப்ப உள்ள சந்ததியினர் இருக்கிறாங்களே. இப்ப பள்ளியிலையும் சரி கல்லூரிகள்லையும் சரி புகையிலைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி, போதை பழக்க வழக்கங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி இது எல்லாமே நடத்தப்படுது. ஆனா இன்னைக்கு வந்து மாணவ மாணவிகளா இருக்கட்டும் எல்லாருமே இன்னைக்கு வந்து மது பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. சர்வசாதாரணமா தடை செய்யப்பட்ட மது பொருட்கள் வந்து அவங்களுக்கு போய் சேருது. மருத்துவ ரீதியான போதை பழக்கங்களெல்லாம் அவங்க தவறா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். இதெல்லாம் வந்து யார் தடை செய்யணும்? அரசு தான் வந்து கண்காணிக்கணும். அரசு தான் வந்து தடுப்பு பணிகளை வந்து மேற்கொள்ளணும். மாவட்ட நிர்வாகம் வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். அப்பதான் இந்த விஷயத்த வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து ஸ்டாண்ட் பண்ணும். ஆமா, இப்ப புதுக்கோட்டையில பார்த்தோம் அப்படின்னாக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட சொன்னாங்க, மாணவ மாணவிகள் வந்து போதை பழக்க வழக்கங்கள் அதிகமாகி தேர்ச்சி சதவீதம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வந்து பேசினாங்க. குற்றச்சாட்டெல்லாம் அது அவங்க ரொம்ப மன வருத்தமாவே சொன்னாங்க. மன வேதனையோட அந்த கருத்தை வந்து பதிவு செஞ்சாங்க. என்னோட ஆட்சி காலத்துல இந்த மாதிரி புதுக்கோட்டையில மாணவ மாணவிகள் அவங்க உண்மையதான் சொல்லியிருக்காங்க. அவங்கள நம்ம வந்து கருத்தை வந்து வரவேற்கிறோம். ஒரு சாமானியரா இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர் பல முன்னேற்பாடுகளை அதுக்கப்புறம் செஞ்சிருக்காங்க. அது இந்த நடப்பாண்டுல தெரிய வரும் எப்படி அந்த சதவிகிதம் வந்திருக்கு அப்படிங்கிறது. இப்ப இந்த தலைமுறையினருக்கு நீங்கள் வந்து என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க சார்? இளம் தலைமுறையினருக்கு சினிமா மோகத்தில் அதிகமாக இல்லாமல் சினிமாவை சினிமாவாக தான் பார்க்கணும், வாழ்க்கையா பார்க்கணும். நம்மளுடைய பெற்றோர்கள் எப்படி வாழ்ந்து வந்தாங்க, நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்து வந்தாங்க, நம்ம இப்ப என்ன நிலைமையில இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சரியான புரிதல் வேணும். கல்வியா மட்டும்தான் பார்க்கணும். அது வந்து நம்மளுடைய அறிவை வளர்த்து கொள்வதற்கும் எதிர்கால வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கும் தான் கல்வி. அதுல வந்து நம்ம எவ்வளவு ஸ்கோர் பண்றோம், எந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறோம், இதெல்லாம் உன்னுடைய தகுதியை வந்து தீர்மானிக்கும். இன்னைக்கு வாழ்க்கையில உயர்ந்த பல மனிதர்கள் வந்து படிப்பறிவு இல்லாம உயர்ந்தவர்கள் தான். அதுல தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்காட்டுல பல பேர் சொல்லலாம். இன்று உள்ள இளம் தலைமுறையினர் போதை பழக்கங்கள், சினிமா மோகங்கள், இந்த மாதிரியான தேவையற்ற செயல்களை கையில் எடுக்காமல் கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்து தனது குடும்பத்திற்காகவும் நாட்டிற்காகவும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கனவுகள் காணுங்கள் என்று கூறிய அப்துல் கலாம் அவர்களின் கனவை நிறைவேற்றும் இளம் தலைமுறையினராக மாறி வர வேண்டும் என்று இந்த காணொளி வாயிலாக தங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.